Hi friends, welcome to the channel. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம புதுசாக வாங்கியிருந்தோம்ல, பட்டுக்கோட்டையிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம்ல, புதுசாக ஒன்று சாக்லேட் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு ஒரு பூ புறான்னு அங்கே நிற்கிது பாருங்க, குண்டுக்கிட்ட. இந்த வந்து இறங்குது பாருங்க. இந்த அது வந்து டேப்பை எடுத்துகிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து 5 நாள் தான் இருக்கும். டேப் எடுத்து விட்டேன், உடனே ஜோடி சேர்ந்துருச்சு. டேப் எடுத்துகிட்டு அடுத்த நாளேருந்து அந்த புறாவோட பிளாக் கூட குண்டோட ஜோடி கூட வந்து வேறு ஆயிடுச்சு. ஜோடி சேர்ந்துச்சு. அப்போ இன்னொன்று சொன்னால ஃப்ரீயாக ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன்னு, சரி அதையும் எடுத்து விட்டேன். அது வந்து போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு பக்கத்தில் இருக்கனால போயிட்டு இன்னும் விட்டுட்டேன். அதுக்கு ஜோடி போட்டுருந்தோம் பாருங்க, இந்த அன்றைக்கி பாருங்க. இதை வந்து இன்னொரு ஒயிட் ஒன்று நிற்கும், இந்த அன்றைக்கி பாருங்க. இந்த ஒயிட் வந்து ஜோடி சேர்ந்துட்டு, இது 2 ஜோடி சேர்ந்துருச்சு. அப்புறம் அங்கே நிற்க பாருங்க, இதுவும் ஜோடி சேர்ந்துருச்சு. அப்புறம் விக்னேஷன் ஒன்றும் இல்லை. இந்த இது 2ம் எக்கு வச்சிடும், இந்த கொண்டை. அப்புறம் ஆஷ் வந்து எக்கு வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். அந்த சத்தம் விட்டு பாருங்க. பறந்து போகிறது வந்து இந்த கொண்டை ஒன்று விட்டுருக்குள்ள, அதோட பேர் மேய்ச்சலுக்கு போகுது. பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற மாத்துக்கனோட பேர் தான். இங்கே பாருங்க, பறக்க டேப் எடுத்து விட்டேன் அன்றைக்கே. புறாவோட எல்லாத்தோட மேய போயிட்டு ரிட்டன் வந்துடுச்சு. ஒன்றா அதோட ஜோடியும் சேர்ந்துடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்கிட்டு வந்து தண்டமாக வேணும்னு நினச்சேன், போயிட்டு வந்துடுச்சு ரிட்டனு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் சாப்பிட்டு இல்லை. வாங்க சிக்கை போய் பார்ப்போம். சிக்கு 2மே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஒன்று தான் நல்லா இருக்குது. இந்த சோப்பு கலராக இருக்கு பாருங்க, சோப்பு வித்து சாக்லேட்டில் இருக்கு பாருங்க. சாக்லேட் கலரில் இருக்குது வந்து நல்லா இருக்குது. பிளாக்குக்கு வந்து சளி பிடிச்சிருக்கும் இருக்குது. பேரண்ட்ஸுக்கு வந்து சளி இருக்கும் இருக்குது. உடம்பு சிக்குக்கும் சளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மருந்து கொடுத்துருக்கேன், கிளியர் ஆகிருமா என்னன்னு தெரில. சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது அதுக்கிட்ட, அதனால் இந்த புறாவே அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் அதிகமாக சாப்பிடுது, சிவப்பு கலர் தான் அதிகமாக சாப்பிடுது. இது சாப்பிட மாட்டேங்குது. 2 நாளாக அதான் சாப்பிடுது. அதான் பெருசாகிட்டது கொஞ்சம். ஆனால் அதான் ஃபீமேலு, இது மேலு. பிளாக் தான் மேலு. வைக்குமா நான் தெரில, வச்சுருந்தான் நினைக்கிறேன். பார்ப்போம். வேறு எதுவும் நியூஸ் இல்லை. மாத்துக்கனோட பேர் மாத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொண்டை கூடு ஃபுல்லாக கட்டிடுச்சு. இன்றைக்கி 2 நாளைக்கு எக்கு வச்சிடும். கொண்டை இந்த வாரத்தில் சிக்கு பொரிச்சிடும். வேறு எதுவும் இல்லை. ஆஷு தான் கூடும் சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கு, கூடு கட்டணும். இது பெரிய புறா லக்கியை கூடு கட்டியிருக்கு. பிடிக்குமான்னு தெரில. மற்றபடி எல்லாம் பேராயிருக்குப்பா அந்த சின்ன செட்டெல்லாம். சின்ன செட்டெல்லாம் வந்து இப்போ தான் பேராயிருக்கு. புதுசாக வாங்கிட்டு வந்த புறா வந்து இப்போ தான் பேரானுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஓடி போகாமல் ஓடி சேர்ந்துருச்சு. அது கூட அப்படி பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு சவுண்டு விடுது பாருங்க. கீழே ஒயிட்டு, அந்த ஒயிட்டு வந்து சோப்பு கலரில் நிற்கும் பாருங்க. இந்த அங்கே நிற்கிது பாருங்க, இந்த சவுண்டு விட்டு துரத்திட்டு போகுது பாருங்க. இந்த மேலே பறக்குது பாருங்க, சாக்லேட் கலரு. அது கூட சேராது, மிக்ஸ் பண்ணுது. நம்ம லக்கியோட பேருக்கு வந்து காலில் ஏதோ கடிச்சுட்டு நொண்டுது. நல்லா சரியாயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி எல்லாம் பேராகிருக்கு. இப்போ தான் ஒன்றே மட்டும் பேராகாமல் இருக்குது, ஒரு ஒயிட் ஒன்று. மேய்ச்சலுக்கு போயிட்டது, இதோட பிறந்தது மேய்ச்சலுக்கு போயிட்டு. மற்றபடி இப்போ குட் நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த புறா வந்து பேரானது தான். ஓகே கேஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காத டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். ஓகே காய்ஸ், பாய்.